வணக்கம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா, திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் யாரு? திருவள்ளுவரை பற்றிய செய்திகள், அவரை பற்றிய விவரங்கள் எல்லாவற்றையுமே நாம் கீழ் வகுப்புல எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். இந்த திருக்குறள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மக்களுக்கு பயனுள்ள வழியில் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது. இதை வந்து நம்ம ஒரு அறநூல்னு கூட நாம சொல்றோம். இந்த திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, உலக பொதுமறை என்றும் இந்த நூலுக்கு, அதாவது இந்த திருக்குறளுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம் திருக்குறளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்படாத செய்திகள் எதுவுமே கிடையவே கிடையாது. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் குறள் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது 7 சொற்களில்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அறத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு திருக்குறளை தான் நாம இப்ப வாழ்வில பார்த்து, அதனை அதனை நம் வாழ்க்கையில ஒரு வா ஒ வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆ அதனை பின்பற்றி நம்ம நடப்போம். இப்ப முதல் குறளாக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கடவுள் வாழ்த்திலிருந்து கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு." அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறாரு. அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம். அதாவது அந்த ஒரு எழுத்துகளுக்கு தொடக்கமாக இருக்கக்கூடியது, நம் தமிழ் எழுத்துகளுக்கு தொடக்கமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரமே. அதுபோல ஆதி பகவனே இந்த உலகுக்கு தொடக்கமாக இருக்கிறார். ஆதி பகவன் என்பவர் வந்து கடவுளாக இருக்கக்கூடியவர், இந்த உலகத்திற்கு தொடக்கமாக இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வான் சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறளுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான் சிறப்பு. "விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி." அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால், இப்ப நமக்கு தேவைப்படும் காலத்தில் நம்ம பயனுள்ள நேரத்தில் மழை பெய்யாமல் போனதுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில உயிர்கள் எல்லாம் பசியினால துன்புற்று போகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மழையானது பெய்யவில்லை என்றால், ஆ நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எதுவுமே கிடைக்காமல் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையினால, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பசியால் வாடும். அடுத்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, "கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை" என்கிறார். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான். அதாவது உரிய காலத்துல மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதனை கெடுப்பதும் மழைதான். ஆனால் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் என்கிறார் திருவள்ளுவர். சரி, இதுவரைக்கும் நம்ம ஒரு 3 திருக்குறள் பார்த்திருக்கோம். மீதி அதனுடைய தொடர்ச்சியை நாம அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.